என்ன நீ இப்படி கோட்டு விட்டுட்ட? ஹங்கேரி கம்பெனியோட மொத்த கான்ட்ராக்ட எப்படியாவது நாம எடுக்கணும்னு சொன்னேன். ச்சே, நீ விட்டுட்டனா? நான் மட்டும் லஞ்சுக்கு அவங்கள வெளியில கூட்டிட்டு போயிருந்தேன்னா ஏதாவது பேசி ஆர்டர் வாங்கியிருப்பேன். அப்படித்தானே திட்டம் போட்டு வச்சிருந்தோம். ஆனா அதுக்குள்ள உன் வீட்டுல களி சாப்பிட்டு அதுல வாங்கிட்டாங்களே. அவன் என்ன பண்ணாலும் கடைசியில இந்த வசுந்தரா குறுக்க புகுந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுறா. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? சீக்கிரமாவே அந்த வசுந்தராவை அந்த இடத்துல இருந்து தூக்கணும். அப்பதான் நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். நானும் அந்த குடும்பத்துல ஏதாவது சிக்கலை உருவாக்கலான்னு பார்த்தா பிரச்சனை வரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு என் மேலே கோவமா வருது. இங்க பாரு மீனாட்சி, இது கோவப்படுறதுக்கான நேரம் இல்ல. இனிமே தான் நம்ம நிதானமா செயல்படணும். இப்போ உன் கோவத்தை குறைக்கிறதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இப்போ வரும் பாரு. அப்படி என்ன பொருள்? வரும்போது பாரு. வந்துருச்சு. நான் போய் வாங்கிட்டு வரேன். மிஸ்டர் இளமாறன். ஆமா, உங்க ஆர்டர் ப்ளீஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. என்னன்னா இது? இத பார்த்து நான் என்ன சந்தோஷப்பட போறேன்? இருமா. அண்ணா, என்னண்ணா இது? கேக்ல ஜேகேஆர்னு எழுதிருக்கு. நமக்கு பிரச்சனை எதுன்னு நம்ம திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கதான் இந்த கேக்க ஆர்டர் பண்ண. இத பார்த்த உடனே உனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருமே. அண்ணா, பழைய விஷயங்கள் எல்லாம் விடு. இப்பதான் நான் அந்த வீட்டோட மருமகள் ஆயிட்டேன்ல. இனிமே ஒரு கை பாத்திர மாட்டேன். ஆமாமா, அவங்கள சும்மா விடக்கூடாது. வெட்டுமா. வெரி குட் மீனாட்சி. இதே மாதிரி தான் அந்த குடும்பத்தை தனித்தனியா பிரிக்கணும். அந்த பிரிவுல பிரச்சனை உருவாகி அப்படியே கலவரமா முடியணும். அந்த குடும்பமே ஒண்ணு இல்லாம போயிடணும். ஆமாண்ணா, கூடிய சீக்கிரமே அது நடக்கும். பசு ஃப்ராட் பண்றியா? கேக்கல. என்னது இது? ஒண்ணும் தெரியல. பேப்பர். ஐயோ, ஏய், ஃப்ராட். ரெண்டுத்துலயும் ஒரே பேரு. குச்சி எடுத்து கடை நல்லா நோண்டி விடுறேன் பாரு. பொடி லூசு. அர்ஜுன். அம்மா சொல்லுங்கம்மா. எதுக்குமா நீங்க இங்க வந்தீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல அர்ஜுன், வசு ரொம்ப பாவம்பா. எனக்கே அவளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கும்? அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்குப்பா வசு வீட்டையே பார்த்துட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா. உனக்கு ரொம்ப இலகுன மனசுப்பா. வசுந்தராவோட ஹெல்த் கண்டிஷன் உன்னை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதுக்கு காரணமும் நிறைய இருக்கு. உன்னோட வாழ்க்கையில வசுவால ஏற்பட்ட மாற்றங்களை என்னாலேயே மறக்க முடியாதுங்கிறப்போ உன்னால எப்படிப்பா மறக்க முடியும்? நாம் அவளுக்கு நிறைய உரிமை கொடுத்திருக்கோம், சுதந்திரம் கொடுத்திருக்கோம். அவ சொன்னது எல்லாமே கேட்டிருக்கோம். ஆனா எந்த சூழ்நிலையிலயும் அத அவ தப்பா யூஸ் பண்ணாம நம்ம கிட்ட கண்ணியமா நடந்துக்கிறா. அந்த தன்மை எல்லாருக்கும் வந்துடாதுப்பா. நம்ம கம்பெனிக்கு அவ டெபுட்டி மேனேஜர், உனக்கு பர்சனல் செக்ரட்டரி. அதை தாண்டி எனக்கு அவ மக மாதிரிப்பா. எல்லாம் உனக்கும் தெரியும்.
அவளுக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்க கூடாது. அதனால தானே நீ கலங்கி நிக்கிற. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதெல்லாம் அவளுக்கு எதுவும் ஆகாது. நீ கவலைப்படாத. நம்மள நம்பி வந்தவங்கள நாம கைவிடக் கூடாது. அது பெரிய பாவம். நீ போய் வசு, அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அம்மா, எதுக்குமா அவங்களை கூப்பிடணும்? என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் மனசுல ஏதோ தோணுதுப்பா. வசுவோட கணக்கு வழக்கையெல்லாம் பார்த்து அவளுக்கு செட்டில் பண்ணணும்பா. சரிம்மா, நான் போய் கூப்பிட்டு வரேன். சரி. இனியாக்கா, நம்ம முன்னாடி அந்த வசுந்தரா டான்ஸ் ஆடிட்டு அத்தை முன்னாடி அவ நடிச்சது எல்லாமே அத்தைக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவளை வீட்டுக்கு வர சொல்லி செட்டில் பண்ணி அனுப்ப போறாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். சரி போலாமா? சரி வா போலாம். வசு, வசு. அர்ஜுன் தம்பி. அர்ஜுன் சார் கூப்பிடுறாரு. நம்ம பேஷண்ட் அதை மெயின்டைன் பண்ணணும். மறந்துடாத. எங்க போறீங்க? இந்த வாயை வச்சுக்கிட்டா சூடு வச்சது பத்தாதா? அர்ஜுன் சார். எதுவா வசு? ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்? எது ஆச்சுன்னா? ஏன் அர்ஜுன் சார் ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறீங்களா? எதுக்காக அர்ஜுன் சார் என்ன கூப்பிட்டீங்க? அது அம்மா வந்து உன்னையும் உங்க அப்பா அம்மாவையும் வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாங்க. எல்லாரையுமே வா. என்ன விஷயமா இருக்கும் அர்ஜுன் சார்? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா வசு? ஒருவேளை நம்ம நடிக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? ஏன் அர்ஜுன் சார், நான் இறந்ததுக்கு அப்புறம் எரிக்கிறதா புதைக்கிறதான்னு பேசி டிசைட் பண்ண வர சொல்லிருப்பாங்களோ? வசு, ஏன் வசு இந்த மாதிரிலாம் பேசுற? இந்த டயலாக் அடிக்கடி பேசலாம் போல இருக்கு. வசு, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாத வசு. ஐயோ, என்னால தாங்கவே முடியல. அழுவுறியா? நீ எதுக்கு அழுவுற? உன்னை இந்த பிரச்சனை ரொம்ப நோகடிக்குது வசு. தயவு செஞ்சு வெளில வா. நீ எப்பவும் போல நார்மலா பேசு. எப்பவும் போல நார்மலாவே பேசட்டுமா அர்ஜுன் சார்? ஆமா வசு, நார்மலா பேசு, நார்மலா பேசு. அப்போ நாம கல்யாணத்தை பத்தி பேச வர சொல்லிருப்பாங்களோ? நீ என்னதான் இப்படி பேச முயற்சி பண்ணாலும் உன் முகமே காட்டி கொடுக்குது வசு. ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுல சார். எங்க போறீங்க? எங்க போறீங்க? சொன்னா கேட்க மாட்டீங்க. இந்த வாயை வச்சுக்கிட்டு உண்மையை சொல்ல போறீங்களா? என்ன சத்தம் வசு அது? அது பக்கத்து வீட்ல நாய் குட்டி குட்டி போட்டுருக்கு. சத்தம் போடாதீங்க. ஐயோ, என்னங்க? இல்ல வசு, ஏதோ கரடி சத்தம் மாதிரி இருக்கு வசு. ஐயோ, சந்தேகப்பட்டு கேக்குறாரு. வசு 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 வசு, நான் எதுவும் கேக்கல. அது நாய் சத்தம் தான். ஒரு நிமிஷம். ஓகே வசு. வசு, பார்த்து மெதுவா போ வசு. என்னால போ, பொறுமையா போ. கடவுளே, கொஞ்ச நேரம். அம்மா, அர்ஜுன் சார் வந்திருக்காருமா. சுசித்ரா மேடம் நம்ம 3 பேரையும் வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்களாம். ஐயோ, என்னவா இருக்கும்டி?
அதான் எனக்கும் பயமா இருக்கு. ஒருவேளை நான் போய் சொல்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இருங்க, நீ போய் அப்புறமா வரணும்னு சொல்லி அனுப்பி வை. சரிம்மா, நான் அப்பா கூட்டிட்டு வரேன். நீ போ. இருங்க, என்னங்க அர்ஜுன் சார், அது நீங்க முன்னாடி போங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அப்பா ஆ, எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அம்மா தானே. சரி வசு, வேகமா வராத, பொறுமையா வா, நான் வெயிட் பண்றேன். ஐயோ, சொன்னா கேளுங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கை. ஐயோ ஐயோ, என்ன என்ன ஐயோ என்னங்க என்னங்க, ஐயோ வாங்க வாங்க உள்ள போங்கப்பா, வாங்க. ஐயோ வாங்க, போயிட்டு உள்ள கூட்டிட்டு போமா, போங்க. என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ வசு, வா போலாம், வா. அம்மா, அப்பா? அவர் கிடக்குறாரு, நான் பூட்டி வச்சிட்டேன். அம்மா, அப்பா பாவம்மா. ஏய், உனக்கு உன் வாழ்க்கை முக்கியமா அப்பா முக்கியமா? என் வாழ்க்கை தான் முக்கியம். அப்ப வா போலாம், வாடி. நான் விட மாட்டேன், கண்டிப்பா உண்மையை சொல்லுவேன். எப்படி போறது இப்போ? வெளியில போகணுமே. அது ஐடியா. மேடம், வர சொன்னீங்களா? என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா? மேடம், என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்னால ஜீரணிக்கவே முடியல வசு அம்மா. இந்த சின்ன வயசுல கல்யாணம், குடும்பம், குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல வசுவுக்கு பிரெயின் டியூமர்னு கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. மனசு முழுக்க ஒரே பாரமா இருக்கு. நல்ல வேலை, நம்ம பயந்த மாதிரி இல்ல, அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். இங்க பாருங்க வசு அம்மா, வசு எங்க குடும்பத்துல ஒருத்தி. அப்படிதான் நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் உரிமையோட எங்க வீட்லயே தங்கறதுக்கும் இடம் கொடுத்தேன். அர்ஜுன் டாக்டர் சொன்னதா வசுவோட ஆயுளுக்கு ஒரு கணக்கு சொல்றான். அதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படியெல்லாம் நிச்சயமா நடக்காது. ஆனாலும் எங்களுக்காக உழைச்ச வசு குடும்பத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நேத்து முழுக்க எனக்கு இதுதான் யோசனை. நேத்து நீ உங்க அம்மா மடியில படுத்து கிடந்ததை பார்த்ததும் என் மனசு அப்படியே கலங்கி போச்சு. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன் குடும்பம் மட்டும் இல்ல, நாங்களும் நொறுங்கி போயிடுவோம் வசு. மேடம், நீங்க இவ்ளோ வருத்தப்படுறது உங்க உடம்புக்கு ஆகாது மேடம். வசு, இந்த நிலைமையிலயும் அம்மாவோட உடல்நிலை பத்தி யோசிக்கிற பாரு. அதனால்தான் வசு அம்மா இவ்வளவு கலங்குறாங்க. இவ்ளோ நாளா நீதாம்மா ஆலமரமா இருந்து இந்த குடும்பத்தையே தாங்கிட்டு இருந்த. ஆனா இப்போ வசு. அம்மா, என்னம்மா, அழாதீங்கம்மா. சரி, அது இன்னும் ஒன்றும் பாரு.
ஐயோ, எனக்கு என்ன பண்றீங்க நீங்க? அம்மா ஏற்கனவே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அம்மா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். நீங்க வீட்டுக்கு போங்க. ஐயோ, அப்புறம் பேசிக்கலாம். நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் பேசிக்கலாம். நான் சொன்னதை கேட்பீங்க தானே? என்னம்மா, என்னாச்சு? அது நீங்க வசுவுக்கு பிரெயின் டியூமர்னு சொல்றத அவரால தாங்கிக்க முடியல. அதான் ரொம்ப வருத்தப்படுறாரு. பொம்பளை புள்ள மேல அப்பாவுக்கு பாசம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பாசத்துல தவிக்கிறார் போல இருக்கு. உங்க வருத்தத்துக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பணம் இழப்புக்கு ஈடே கிடையாது. மனசுக்கு சின்ன ஆறுதலா இருக்கும். இதுல 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. 1 கோடியா? இந்த பணம் உங்க குடும்பத்துக்கு அவசியம் தேவைப்படும். இந்த சூழ்நிலையில உனக்கு தேவையான வைத்திய செலவு, உங்க குடும்ப செலவு எல்லாத்துக்குமே பயன்படும். இத வாங்கிக்கம்மா. என்ன நீ அக்கா இது? அத்தை பட்டுன்னு தூக்கி 1 கோடி ரூபாய் அவகிட்ட கொடுக்கறாங்க. அதான் மீனாட்சி, எனக்கும் அதிர்ச்சியா இருக்கு. சொல்றத கேளு, வாங்கிக்கோ. ரொம்ப நன்றி மேடம். நீங்க என் மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு, என்னோட உழைப்புக்கு பிரதிபலனா நீங்க இந்த பணத்தை கொடுக்கறதாவே நான் எடுத்துக்கிறேன். ஆனாலும் இந்த பணம் எனக்கு வேணாம் மேடம். இத பாரு வசு, நீ மறுக்கவே கூடாது. தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கோ. இந்த பணத்தை வாங்கிக்கிறதுக்கு உண்டான அத்தனை நியாய தர்மங்களும் உனக்கு இருக்கு வசு. வசு அம்மா, அவகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். வசு, அம்மா ஆசைப்படுறப்ப மறுக்காத, வாங்கிக்கோ. இருங்க. அப்பதான் அவங்க மனசு சமாதானம் அடையும். இல்ல அர்ஜுன் சார், எனக்கு வேண்டாம். எனக்கு பிஎஃப் அக்கவுண்ட் இருக்கு. அதோட அம்மா சீட்டு கட்டுறாங்க. இன்சூரன்ஸ் கூட போட்டிருக்கோம். எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் எனக்கு ஏதாவது நடந்தா அதுக்கு பிறகு என் குடும்பத்துக்கு அதுல இருந்து வர பணமே போதும் மேடம். அதெல்லாம் இருக்கட்டும் வசு, இந்த பணத்தை வாங்கிக்கோ. இது ஒண்ணு நாங்க இலவசமா கொடுக்கல. நீ என் கம்பெனிக்கு நிறைய உழைச்சிருக்க, பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுத்துருக்க. அதனால இந்த பணத்தை வாங்குற தகுதி உனக்கு நிறைய இருக்கு. இல்ல அர்ஜுன் சார், நீங்க சொன்னது எல்லாமே என்னோட கடமைகள், பொறுப்புகள். அதுக்கு தான் நான் சம்பளம் வாங்கிட்டேனே. அப்புறம் எதுக்கு இந்த பணம்? நான் சாக போறேங்கிற அனுதாபத்துல கொடுக்கறீங்களா? ஏன் வசு இந்த மாதிரிலாம் பேசுற? அப்புறம் எதுக்கு எனக்கு இவ்ளோ பணம்? உனக்கு உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில முதலாளி இடத்துல இருந்து இத நான் செய்ய வேண்டியது என்னோட கடமைமா. மேடம், எனக்கு பணம் தேவையில்லைங்கிற காரணத்தை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல மேடம். இல்லம்மா, நீ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. பிற்பாடு தேவைகள் அதிகமாகறப்போ மேடம் கொடுத்த பணத்தை வாங்கிருக்கலாமோன்னு உனக்கு தோணும். அதனால இப்போ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். பணத்தை வாங்கிட்டு போய் உன் வீட்டுல வச்சுக்கோ. ஒரு 10 நாள் கழிச்சு பணம் தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா அப்ப திருப்பி கொடுத்துரு. சரிங்க மேடம், நான் உங்க மனசை இப்ப காயப்படுத்த விரும்பல. இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன். ஏங்க, அதான் மேடம் சொல்றாங்கல்ல, பணத்தை வேணா நம்ம திருப்பி கொடுத்துடலாங்க. அததானே சொல்ல வந்தீங்க? அததானே சொல்ல வந்தீங்க? நான் சொல்றேன், அதத்தான் இவரு சொல்ல வந்தாரு. இத வாங்கிக்கம்மா. ஆனா கண்டிப்பா இந்த பணம் உங்களுக்கு திரும்ப வரும். நம்ம வீட்டு பணத்தை அவளுக்கு அப்படியே தூக்கி கொடுக்கறாங்க பாத்தீங்களா அத்தை? எனக்கு வயிறு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. இவ இருந்தா என்ன, செத்தா என்ன? எதுக்கு இப்ப இவளுக்கு 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்கணும்? ரொம்ப தேங்க்ஸ் வசு. இந்த பணம் இருக்கட்டும். உன்னுடைய முதல் ஆசையை சொன்ன, 2வது ஆசைய சொல்லவே இல்லையே. அர்ஜுன் சார், அந்த 2வது ஆசைய உங்களால நிறைவேற்றவே முடியாது. அப்படி என்ன ஆசை வசு? அத நாளைக்கு சொல்றேன் அர்ஜுன் சார்.